சமத்தா மருந்து சாப்பிட்டீங்களே. ம் அச்சோ. மருந்து குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. ஒரு 2 hours கழிச்சு ஏதாவது சாப்பிட கொடுங்க. செல்விக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆமா சார், தெரியும். நான் பாத்துக்கிறேன். ருத்ரா, இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கதிர் மேல பர்சனலா எந்த ஒரு கோபமும் கிடையாது. மேக்சிமம் அவரை இந்த பக்கம் வராம பாத்துக்கோங்க. எல்லாரும் என் பேச்சு கேக்குறாங்களா என்ன? உண்மை தெரியாம காவி அப்படியே பழிக்க பழி என் மேல சுமத்துக்கிட்டே இருக்கா. கதிரும் அதுக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கிறாரு. நான் தான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், காவியா கிட்ட ருத்ரா ரொம்ப நல்லவ. அவ மனசுல அந்த மாதிரி ஒரு தப்பான சீப்பான எண்ணம் என்னைக்குமே வராது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டேன். காவியா என்ன சொன்னா அதுக்கு? அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க உன்னையும் நம்பல, நான் சொன்னதையும் நம்பல. சம்பந்தமே இல்லாம என் மேல வேற கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க உங்க பொண்டாட்டி ருத்ரா பக்கம் தானே இருப்பீங்க. நான் இனிமே நீங்க இருக்கிற பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு டாக்டருக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது அப்படியே மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறா காவியா. நீ அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நீ உன் வேலையை பாரு. யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் என்னோட கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே லா அண்ட் ஆர்டர் மேலதான் இருக்கும். என்னை ஏமாத்தி என்னை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே நினைக்கிறவங்க தான் ஏமாந்து போவாங்க. உனக்கு டியூட்டி மேல இருக்கிற லவ் பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதான் ஞாபகம் வருது. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். செல்வி, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஆராதனாவோட அப்பாவுக்கு டிஃபன் செஞ்சு கொடு. அவர் சாப்பிட்டு போகட்டும். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் போற வழியில பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க வீட்டு செல்வியை வேற இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. சாப்பிட்டே போங்க.